இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில இன்ஸ்டன்டா எப்படி புளிக்கரைச்சல் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த புளிக்கரைச்சல் பாத்தீங்கன்னா காலையில நேரத்துல நம்ம வந்து புளியை வந்து கரைச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் ஆயிடும். அதனால வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான புளிக்கரைச்சலை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த புளிக்கரைச்சல் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர்ல வந்து கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கோம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 25 கிராம் புளியை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைச்சலுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இப்போ இதை நம்ம வந்து மூடிடலாம். ஒரு 2 விசில் இது வரட்டும். இந்த புளிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு வேஸ்டேஜுமே வராது. ஏன்னா நம்ம இந்த புளிக்காய்ச்சல் வந்து குக்கரில் வந்து எடுத்த உடனே ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துட்ட பின்னாடி உங்களுக்கு அந்த பேஸ்ட்டை வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எடுத்து கலந்துக்கிட்டா போதும். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம 15 நாளுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது. நீங்கள் வந்து புளிக்குழம்பு செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து புளியோதரைக்கு, இந்த மாதிரி எதுக்கு செய்கிறதுனாலுமே இதை வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்து உடனே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இது கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் வந்து மேலே வந்திருக்கு. புளியும் வந்து உங்களுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சரில் வந்து புளியை மட்டும் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியோட சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சு திக்கான பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புளிக்காய்ச்சல் பேஸ்ட் வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு வாட்டி குக்கரில் ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா உங்களுக்கு 15 நாளைக்கு கூட எந்த ஒரு வீணாவும் ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணால் கூட இது வந்து 4 நாளைக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க புளிக்காய்ச்சலை இதோட சேர்த்துட்டோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறின பின்னாடி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்மளோட இந்த புளிக்காய்ச்சலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.